சூப்ஸ் நம்மளோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ஷூட்டிங்ஸ் ஆரம்பிச்சு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிறைய லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்ஸ் நேற்று ஆகஸ்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர்மேன் டே. ஸோ ஸ்பைடர்மேன் டே அதுவுமா வந்து சூட் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு சூட்டோட அஃபிஷியல் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூட் வந்து நம்ம டோனி ஸ்டார்க் ரெடி பண்ணி கொடுத்த சூட் மாதிரி இருக்காது, ஏன்னா இது ஹோம்மேட் சூட்டு. ஸோ வந்து நல்லா வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது, பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ வந்து இந்த சூட் பார்க்கும்போது அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்தில் வந்த சூட் மாதிரியே ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், அந்த செஸ்ட்டில் இருக்க சிம்பிள் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஓவராலாக எனக்கு அந்த சூட் பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தோட அஃபிஷியல் கேஸ்ட் அப்டேட்டில் வந்து யார் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி வந்து பனிஷர் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஹல்க் வந்து ஒரு ரூமரில் இருந்தார். ஸோ இப்போ அவருமே கன்ஃபார்ம் ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து ஹல்க் பனிஷர் இருக்காங்க. இது கூட வந்து ஒரு வில்லன் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன். ஸோ ஸ்கார்பியன் இந்த படத்தில் இருக்கார். யாருன்னா ஹோம் கமிங் படத்தில் வந்திருப்பார்ல, அந்த ஸ்கார்பியன் தான். ஸோ இந்த படத்தில் இன்னொரு வில்லனும் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஆனால் அன்அஃபிஷியலாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து லண்டனில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஷூட்டிங்லேருந்து கிடச்ச வீடியோஸில் ஒரு மேஜர் ஃபைட் சீன் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வந்து ஒரு டேங்கரில் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெவில் சிம்பிள். ஸோ அந்த டெவில் சிம்பிளை வச்சு இந்த படத்தில் வந்து மிஸ்டர் நெகட்டிவ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேபி அவர் இருக்கலாம். அவர் இருந்தாருன்னா இந்த படத்தோட பிளாட் வந்து எப்படி இருக்க மேபி வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் வந்து த ஸ்பைடர்மேன் கேம் விளாண்டுருந்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தோட சாயலில் தான் வரும். ஏன்னா இந்த படத்தையும் ப்ளஸ் அந்த கேமுமே ஒரே காமிக்கோட ரெஃபரன்ஸை வச்சு எடுத்தது தான். இந்த படமும் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற காமிக்கை வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த கேமுமே அதே காமிக் அடாப்ட் பண்ணது தான். இந்த மூவியை அஃபிஷியலாகவே கிரவுண்ட் லெவல் மூவி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் பெருசாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் டோபி ஆண்ட்ரூலாம் வரத்துக்கு பயங்கர கஷ்டம், வரைய வாய்ப்பு இல்லை. அண்ட் இந்த படம் டூம்ஸ்டேக்கு முன்னாடி வரதுனால மேபி போஸ்ட் கிரெடிட் சீனில் டூம்ஸ்டேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நம்ம ஹல்க், பனிஷர், ஸ்பைடர்மேன் 3 பேருமே ஒருத்தவங்க சண்டை போட்டுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படின்னா வந்து அவெஞ்சர்ஸ் 1 வந்து அயன்மேன், தாரும், கேப்டன் அமெரிக்கா சண்டை போட்டுப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் யாருன்னே தெரியாமல் சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதில் எல்லோரும் அவங்கவுங்களாம் வில்லன்ஸ் நினச்சி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சேவேஜ் ஹல்க் வரலாம் அப்படின்னு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கு. இன்னும் சைட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ப்ரொஃபசர் ஹல்க் வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு மென்டராக வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சா மட்டும்தான் இதை பற்றி நம்மளால் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுனால இனிமேல் வாரம் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் எல்லா அப்டேட்ஸையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோ சொல்ல பார்க்குறேன். ஸோ ஆரம்பிச்சிடுச்சு நம்மளோட ஸ்பைடர்மேன் அப்டேட்ஸ் மழை. ஸோ வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் டெய்லி கிடைக்கும். நம்மளோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே அஃபிஷியலான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். உங்களை இன்னொரு தரமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.